செடியில் வந்து எறும்பு இருக்குது. இந்த ஏதோ பூச்சி இருக்குது. இதில் இதுக்கு எது ஸ்ப்ரே பண்ணணும். பூச்சி எறும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். நான் அந்த மீன் அம்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நாளைக்கு தான் அதை எடுத்துன்னு வந்து சாயங்காலம்னா இல்லைன்னா காலையில் டைமில் எடுத்துன்னு வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மிளகா செடிக்கு. பரவாயில்ல, நம்ம இந்த காக்கடா செடியில் வந்து எல்லா கலையிலையும் நல்லா துளிர் வந்துருக்குது. இதுவும் பூக்கிறது, இதுவும் ரெடியாக இருக்குது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுலேயும் மல்லிகைப்பூ செடி வந்து நல்ல கலையெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இதில் சரியாகவே பூக்கலை இந்த முறை. இந்த மல்லிகைப்பூ செடியில், முல்லைப்பூ செடியில் வந்து ஒரே ஒரு முறை தான் பூ வச்சிச்சு. அந்த செடியிலேருந்து பூ பூத்துச்சு. இதில் வந்து எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. ஜாதி மல்லியில் தான் தானே அரும்பு எல்லாத்துலேயுமே வந்துருக்குது. பார்க்கலாம். இந்த கேண்டி செடியில் இன்னும் வரல. அந்த நம்ம புளிச்ச மோர் வந்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அது ஸ்ப்ரே பண்ணாதான் அது மறுபடியும் பூ பூக்கும். கனகாமர செடிக்கு பாருங்கள், டெல்லி கனகாமர செடியிலே எவ்வளோ அழகாக இருக்குது பூன்னு சொல்லிட்டு. இதுலேயே இந்த மாங்காய் மரமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேர் தெரியுதுப்பா இதில். இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் மண் போடணும். இது ஏன் காஞ்சி போயிடுச்சு? இந்த மஞ்சள் கலர் ரோஸ், பெங்களூர் ரோஸ் செடி எவ்வளோ பூ பூத்துச்சுல்ல. போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நிறைய 6-7 பூ பூத்துச்சு பெருசாக பெங்களூர் ரோஸ். இது மறுபடியும் இன்னும் டைம் வரல பொழுது. இன்னும் 2 மாதம் 3 மாதம் பொறுத்து தான் நல்லா பூக்கும். இந்த ரோஸ் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ துளுது. எல்லாத்துலேயுமே அரும்புச்சுதா. 1 2 குச்சியில் கூட அரும்பு வச்சுருக்குதுப்பா. 1 2 எல்லாத்துலேயுமே தான் 3 சின்ன. இப்போ துளிரே வர ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ அரும்பு வச்சுருக்குது. இன்னும் பூ பூத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் பாரு கத்திரிக்காய் வச்சிச்சு எல்லாம் இல்லை. 1 2 கத்திரிக்காய் வச்சிருக்குது. பார்க்கலாம் இது என்ன கலரு, பர்பிள் கலரா இல்லை ப்ளூ கலரான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்ச